ஓம் கோடீஸ்வராய நமக. இது சித்தர்கள் திருவடி டிவி. நான் உங்கள் சிவபாதன். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம ஒரு விசேஷமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். ஈசிஆர் ரோட்டு உத்தண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அங்கதான் வந்து அந்த தாவ் டெம்பிள் என்று சொல்லப்படுகிற குவான் டே டெம்பிள், சொர்க்கத்தின் ஆலயம், அங்க போனோம். ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு இடம். அப்ப அந்த பரபரப்பான அந்த ஈசிஆர் ரோட்ல வெளியே நின்று பார்க்கும்போது அது ஆலயம் மாதிரியே தெரியாது. அது ஏதோ ஒரு பெரிய மால் மாதிரி தெரியும். அந்த கட்டட அமைப்பு இங்கேருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது, இங்கே நமக்கெல்லாம் இந்த மால், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அந்த மாதிரி தானே நமக்கு நம்ம கண் முன்னே நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்கள் அந்த பிரதான ரோட்ல இருந்து நீங்க உள்ள ஒரு 100 அடி 150 அடி இறங்கி போனாதான் அந்த ஹான் டே டெம்பிள் அப்படிங்கிறது தெரியும். உலகில போனீங்கன்னா திறந்தா இருக்கும். நீங்க திறந்துட்டு நீங்க போகலாம். எப்பொழுதுமே வந்து காலையில 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் எந்த பிரேக்கும் கிடையாது. நீங்க போய் தரிசனம் செய்யலாம். 3வது மாடித்தளத்தில், ஏன்னா 3 தளங்கள் இருக்குது. கீழே உள்ள தளத்துல வந்து டைனிங் இருக்குது. மிகப்பெரிய மீட்டிங், மிகப்பெரிய விழா எடுக்கும் பொழுது டைனிங் கீழ்த்தளத்திலும், 2வது தளத்துல வந்து தம்ம ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்த மதத்தில் தம்ம ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடக்கும் அங்க. அந்த மெடிடேஷன்லாம் நடக்கும். அதற்கு மேல 3வது மாடியில இந்த வழிபாட்டு முறைகள் இருக்குது. அங்க அந்த மொத்தம் 5 சிலைகள் இருக்குது. இதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்பவே வந்து அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. நான் இன்னும் அதை பத்தின ஆழ்ந்து அதன் அறிந்த பிறகே அதை நான் அடுத்த ஒரு காணொலியாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அங்க நிறைய இந்த தாவ் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து பிறகு உங்களுக்கு நான் சொல்றேன். மற்றொரு காணொலியில் உங்களுக்கு ரொம்ப விரிவான ஒரு காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து ரொம்ப அருமையான ரம்யமான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு. அந்த வழிபாட்டு முறையில நானும் கலந்துக்கிட்டேன். என்னை பொறுத்தவரை எல்லாமே சித்தர்கள் தான். ஞானம் பெற்றவர்கள் அனைவர் வழியிலும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அங்கதான் நம்ம பயணிக்கிறோம். நம்ம அது பாம்பாட்டி சித்தரா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், அது ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், அது முகமது நபியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ஞானம் பெற்றவர்கள் தான். ஸோ அவர்கள் வழியில் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் உள்வாங்கி வாழ்வில் வளம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ தொடர்ந்து நாம் கண்ட இந்த தரிசனங்கள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு காணொலியா உங்களுக்கு இந்த அறிமுக உரையை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும்.
Actually, there are 1, 2, 3, 4, 5 is there. Yeah. And what is the first one, sir? This is a soldier. That one also a soldier. Soldier. Both are soldier. It's take care about the temple. Okay. And in the middle there is a wall is there. The wall. Okay, this one and So Qigong, we call Qigong is our teacher. okay, a teacher. Okay, and that one, sir? There is mostly people got many problems. Sometimes Adults they is cannot attend the problem. He go to solve their problem. Okay. He got the power to solve all the problem. Okay. If you call his name, he will come down to solve your problem. Okay. His life is like this. So many people, if you call Guan Yin, that's like Guan Yin ma. It's very wonderful in the Chinese life. If we say Guan Yin ma, you just saw the picture, that's all will know. Okay. Then the Guan Hu, is Strength. we take care to fight the outside the bad thing. Okay. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், அவங்க இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்துணை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.